வச்சுக்க. தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வணக்கம். ராஜாவோட அப்பா. வணக்கம். வாங்க. மேலதான் வீடு. செல்வம், ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டா. தள்ளுடா. தள்ளுப்பா. பிள்ளைங்களுக்கு ஆத்து எடுக்க வேண்டாமா? நல்ல நல்ல சுத்துங்க. அப்படியே என் மகனுக்கு சேர்த்து சுத்துங்க. ஊர்ல இருக்க திருஷ்டி கூட இவங்க பேர்ல தான் இருக்கு. அடாடா எப்படி இருக்கிறான் பாரு என் புள்ள. இப்பதான்டா என் புள்ள மாதிரி மாலை போடுங்க. போடு, போடு. அண்ணே, ஏய், குட்டி. நீங்க வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கியா? செல்வம் அவளை கீழே இறக்கி விடுப்பா. இன்னும் என்ன அவ சின்ன பொண்ணு நினைப்பா? இப்ப அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? வாங்க அப்படியே உள்ள சின்ன போலாம். வயசுல பார்த்த மாதிரில வய 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 வா வா வா. அம்மா. பாத்தீங்களா சார் என் ஃப்ரெண்ட்ஸ் கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா ராஜா மாதிரி இல்ல? பார்த்தம்பா. ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்காக நீ பட்ட கஷ்டம் மட்டும் தான் தெரியுது. அதை அவங்க மறக்காம இருக்கணும். சரிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானுங்க. நீ போய் பாரு. எனக்கு வெளியில வேலை இருக்குது. போயிட்டு சாயங்காலம் வரேன். தம்பி, சாரோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் மேல வைக்கணும். வா. ஏன்பா கணேஷ் எங்க போயிட்டு வர நீ? பசங்களை களைச்சி போய் வந்திருக்காங்க. அவங்க குடிக்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரணும்னு தோணலையா உனக்கு? ஐயோ, நான் ஒரு மடையா. பெட்டி எல்லாம் இறக்கி வை, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க குடிக்க ஏதாவது கொண்டு வா, போ. சீக்கிரம் போப்பா. வா செக்யூரிட்டி, இந்த பெட்டி எல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஊர்ல எப்ப பாரு உன்னை பத்தியே தான் மெட்ராஸ் பேசிட்டே வெயில் தாங்க முடியல. ஏன்பா கவர்மெண்ட் வீடு. டேய், வந்தா நீ காலத்துல போட்டு உட்கார்றா. கூட்டு போட்டு விட்டீங்க. மெட்ராஸ்ல புதுசா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னீங்களே, அந்த இடத்தை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கம்பெனி வந்து ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சார். ராஜா, சொத்து வாங்குறது உன் பேர்ல மட்டும் வாங்கிறாத. பின்னாடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும். ஒண்ணு என் பேர்ல வாங்க, இல்ல உன் மாமா சித்தப்பன் பேர்ல வாங்க. சரிப்பா, நான் அப்புறம் சொல்லுங்க. சரி சார், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. செல்வம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்போ போலாம்? என் புள்ள எதுக்கு அங்க வரணும்? இப்ப அவன் பெரிய கலெக்டர். அவனுக்கும் கவர்மெண்ட்ல பெரிய வீடு கொடுத்திருக்காங்க. நாங்க அங்க போய்க்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை இன்னைக்கு யாரு? இந்தியா பூரா தெரிஞ்ச மிகப்பெரிய பாடகன். அவனுக்கு கொடுக்குற வீடு எப்படி இருக்கும்? சும்மா அரண்மனை மாதிரி இருக்கும். அத போய் வேணாங்கிறீங்களே? என்னதான் உங்க புள்ள கலெக்டரா இருந்தாலும் இப்படி ஒரு வீடு கவர்மெண்ட்ல கொடுத்துருவாங்களா? யோ, என்னையே என் புள்ளைன்னு பெருசா பேசுற. என் பையன் இல்லைன்னா உன் பையனுக்கு ஏதியா பேரு? இவங்கிட்ட இருக்கிற அந்த புது திறமையை தான் இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. யோ, இந்த வீடு பங்களாலாம் என் பிள்ளை கிடைச்ச மரியாதையா? டே விஜய், உன் கம்பெனில உனக்குன்னு தனி பங்களா கேட்டுவாங்கடா. நம்ம பங்களாக்குள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ணி எவனும் வரக்கூடாது. அதையும் மீறி எவனாவது வந்தான்னு வச்சுக்க, அன்னைக்கு சரியான காக்கா கும்பல்பா. செல்வம், நாம தனியா போயிடுவோம். அவங்களோடலாம் நம்ம சேர்ந்துக்கவே முடியாது. எப்படி அடிச்சுக்கிறாங்க பாரு. எங்க கிளம்பிட்ட நீ? நான் ஊருக்கு போறேன். ஏன்? கணேஷ், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர ஃபேமிலினா என்னன்னு தெரியாது. சின்ன வயசுல இருந்து அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல வளர்ந்தவனா. ஆனா இங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலில நானும் ஒருத்தியா இருக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அது நடக்காது போல இருக்கு கணேஷ்.
என்ன சொல்ற நீ? ஆமா கணேஷ், இங்க எல்லாரும் தனித்தனியா போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு. செல்வம் மட்டும் தனியா போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, நான் என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். சச்சா இல்ல நந்தினி, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. இல்ல, நான் சொன்னதான். ஆமா, வாங்க பிரியா, வாங்க. ராஜா விஜய் ஊர்ல இருந்து வந்துட்டு தான் சொன்னாங்க. எங்க யாரையும் காணோம்? அவங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது விஷயமா பேச போயிருக்காங்க. ஆமா, சார் யாரு? ஹாய் கணேஷ், ஐம் அருண். பிரியா, நான் யாருன்னு சொல்லிடவா? உங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கடத்த போறேன். கல்யாணமா? சொல்லவே இல்ல பாத்தீங்களா நீங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் நீங்க. எங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், 17ஆம் தேதி என் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். எப்படி கணேஷ்? அன்னைக்குதான் எங்க நிச்சயதார்த்தம். அப்படியா? எப்ப கல்யாணம்? 15 அடுத்த நாளே. என்ன சார், கல்யாணத்தை ஒரு நாள் தள்ளி வச்ச கூடாதா? அந்த ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் தானே, வீட்ல டிவில பாத்துறோம். பரவாயில்ல, நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராட்டியும் நாங்க கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவோம். ரிசப்ஷன் ராஜா கச்சேரி தான். எங்க கல்யாணத்துக்கு வரது இருக்கட்டும், நீங்க எப்போ உங்க பொம்மாவை எங்களுக்கு காட்ட போறீங்க? நீங்க அமெரிக்கா போறதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நாம எல்லாம் எங்க மாமா வீட்டுக்கு போறோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க தான் எனக்காக பொண்ணு கேக்குறீங்க. வருவீங்கல்ல? நானும் வரலாமா சார்? ஐயோ கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஐயோ, நான் ஒரு மடையா ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசுறேன். இல்ல கணேஷ், இவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க இன்னைக்கு பெங்களூர் போறோம். ஊர்ல இருந்து வந்த உடனே வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். நான் வரேன். மேடைக்கு வா, வந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறாங்கன்னு வை. வெக்கப்பட்டுக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிடாத என்ன? சச்சா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு? அங்க பார், வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் கூட கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறான். நீ என்னடானா எனக்கு எதுக்குன்னுக்கிட்டு? டேய், இந்த மேடை ஏறி பேசுற தகுதி உன்னை விட வேற யாருக்கிட்ட இருக்கு? நீ இந்த மேடையில ஏறி பேசணும், அதை நான் பார்க்கணும். இவன் தான் என் பையன். நீங்கெல்லாம் எங்க மேல வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாராட்டு பரிசு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த பாராட்டு பரிசெல்லாம் சேர வேண்டியது எங்களுக்கு இல்ல. ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வெற்றிக்கு பின்னாலேயும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்கடான்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஊக்கப்படுத்துச்சு, உற்சாகப்படுத்துச்சு. இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, எங்க அப்பா அம்மா. ஆமா, அவங்க மட்டும் இல்லைன்னா எங்களால இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. அதனால இந்த பரிசை அவங்க கையில வாங்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க சித்தி. வாங்கப்பா. வாங்க சார், வாங்க. அப்பா வாங்கப்பா. என்ன பிரியா இது? அடுத்ததாக மதிப்பிற்குரிய கலெக்டர் திரு செல்வம் அவர்கள் பேசுவார்கள்.
ஏன்டா அது அநியாயமா இருக்கு? இப்படி ஓவர் நைட்ல மாறிட்டானுங்களடா. அன்னைக்கே உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், இவனுங்க உன்னை நடுத்தருவில் நிறுத்திடுவானுங்க. நிறுத்திட்டானுங்களடா. டேய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. தயவு செய்து வாடா. ஏன் சார் அவசரப்படுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இதெல்லாம் பொறுமையா இருந்து பாக்குறதுக்கு நீ வேணா மகாத்மா இருக்கலாம், என்னாலும் முடியாதுடா. வாடா. யோ, என்னையா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து தகராறு பண்ணிட்டு ஒழுங்கா நின்னு பாக்குறாங்க பாருங்க, இல்லன்னா வெளிய போங்கயா, போங்கயா. வெளியே தள்ளுங்கயா, எங்களெல்லாம் வெளியே தள்ளிருங்க. பாத்தியாடா நம்ம கிடைச்ச மரியாதைய? டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா நான் கொலைகாரனா மாறிடுவேன். சார், நான் போறேன். கேளுங்க சார். டேய், விடுறா. நேற்றைய கனவு இன்றைய நிஜம், நாளைய சாதனைன்னு சொல்லுவாங்க. அது எங்க வாழ்க்கையில நிஜமாயிடுச்சு. இந்த மேடை, இந்த நிமிஷம், பெத்தவங்க கையால பரிசு வாங்குற இந்த சந்தோஷம் தான் எங்க 15 வருஷ கனவா இருந்தது. அந்த கனவு கனவாவே படக்கூடாதுன்னா எங்க வெற்றிகளா காரணம் எங்க அப்பா அம்மான்னு சொன்னமே தவிர உண்மையிலே காரணம் அவங்க இல்ல. சொல்ல போனா அவங்க எங்களை ஒரு சுமையா தான் நினைச்சாங்க. ஒரு காலத்துல எங்க பேரே தண்டச்சோறு தான். ஆமாங்க, என்னோட அப்பா எனக்கு அப்பாவா இருக்கல, இவனோட சித்தி இவனுக்கு அம்மாவா இருக்கல. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் எங்களுக்கு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, ஏன் கடவுளா இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தனா. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த மேடையில் நிக்க வேண்டியவனே அவன் தான். ஆனா அந்த உரிமையை கூட விட்டு கொடுத்துட்டு யாரோ ஒருத்தன் மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க போவாங்க, ஆனா எங்களுக்கு வாழ்க்கையே ஃப்ரெண்டால தாங்க வந்தது. நாங்க போட்ட ஒருவேளை சோத்துக்காக எச்சி கிளாஸ் கழிவுகளை இந்த நிலைமை கொண்டு வந்தான். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்க வெற்றிக்கு பின்னால இருந்த மாபெரும் சக்தி. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க தெரியாத பிரவீடான்னு சொல்லி சொல்லி நீங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்த அந்த சக்தி. இவன் தான் எங்க ஃப்ரெண்டு கணேஷ். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறீங்க, நாங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா? இல்லைங்க, எங்களுக்கு கிடைச்ச இவன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கும் கிடைப்பான்னா உங்களாலே சாதிக்க முடியும். அப்பா, உங்களை குத்தி காட்டணும் வேதனைப்படுத்தணும்னு இதை சொல்லல. எங்களை மாதிரி கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனோட ஆசையையும் அவங்க அப்பா அம்மாவாவது புரிஞ்சுக்கிட்டுமே தான் சொல்றேன். என் பையன் சாதிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கே இல்லைன்னா மத்தவங்க எப்படிப்பா நம்புவாங்க? ஒவ்வொரு அப்பாவும் தன் பிள்ளைகிட்ட நான் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல, நீயாவது அப்படி ஆகணும் தான் சொல்றீங்களே தவிர உன்னோட ஆசை என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த சந்தோஷத்துல மமதையில பேசுறாங்கன்னு. மமதையில பேசல, வேதனையில பேசுறோம். சத்தியமா நாங்க சந்தோஷமா இல்ல சித்தி. ஊர்ல இருந்து எவ்வளவு ஆசை வந்து என் தங்கச்சி தூக்குனேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ பெரிய மனுஷியாட்டா இறக்கி விடுறான். நீங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தால் தொட்டு பேசி விளையாட சந்தோஷம் குறிப்பிட்ட வயசு தான். அந்த வயசு நீ திரும்புமா? நாங்க எழுந்த அந்த குடும்ப சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குமா சித்தி? எத்தனை பசங்க பெத்தவங்க ஆதரவு இல்லாம அவங்க திறமையெல்லாம் வீணா போய் இந்த மாதிரி சந்தோஷங்களை இழந்துட்டு தெருவில் நிக்கிறாங்க தெரியுமா சித்தி? இதெல்லாம் ஏன்? பெத்தவங்க சரியா பிள்ளைங்களை புரிஞ்சுக்காதனாலதான். ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதால நாங்க வந்துட்டோம். எல்லாருக்கும் இப்படி ஒருத்தர் கிடைப்பானா? அப்பேற்பட்டவனை ஒதுக்க பாத்தீங்களே. இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற உறவு ஃப்ரெண்ட்ஷிப் தான்ப்பா.